மனுஷங்களோட கம்யூனிகேஷன்ல சுமார் 55% தகவல்கள் பாடி லாங்குவேஜ் மூலமா வெளிப்படுதுன்னு பல ஆய்வுகள் சொல்லுது. நம்மளோட பாடி லாங்குவேஜ் நம்ம வார்த்தைகளை விட அதிகமா பேசுது. இந்த 20 பாடி லாங்குவேஜ் சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்கிட்டா மற்றவங்க ஃபீலிங்ஸை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதுல நம்பர் ஒன், கைகளை கட்டிக்கிறது. ஒருத்தர் தங்களோட கைகளை நெஞ்சுக்கு முன்னாடி கட்டிக்கிட்டு நிக்கும்போது ரொம்ப பாதுகாப்படுறதா ஃபீல் பண்ணலாம். இல்லைன்னா அந்த சுச்சுவேஷனை ஏத்துக்க விரும்பாம இருக்கலாம். பாயிண்ட் நம்பர் டூ, ஐ கான்டாக்ட். ஒருத்தரோட கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசுறவங்க அதிக கான்ஃபிடென்ட்டோட இருக்கிறதா மற்றவங்களால பார்க்கப்படுதாம். பாயிண்ட் நம்பர் த்ரீ, முகத்தை அடிக்கடி தொடுறது. ஒருத்தர் பேசும்போது மூக்கு இல்லைன்னா முகத்தை அடிக்கடி தொடுறது பதட்டமா இருக்கிறதையோ இல்ல பொய்ய மறைக்க ட்ரை பண்றதையோ குறிக்குமா. பாயிண்ட் நம்பர் ஃபோர், முன்னால சாய்றது. நீங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க முன்னாடி கொஞ்சம் சாஞ்சு உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்க பேச்சுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்கன்னு அர்த்தம். பாயிண்ட் நம்பர் ஃபைவ், நம்மளோட பாடி லாங்குவேஜை ஃபாலோ பண்றது. ஒருத்தர் உங்களோட மூமெண்ட்ஸ் இல்ல பாடி லாங்குவேஜை ஃபாலோ பண்ணா அவங்க உங்க கூட ரொம்ப கனெக்டடா ஃபீல் பண்றாங்கன்னு அர்த்தம். அதாவது உங்கள மாதிரி பேசுறது, ட்ரெஸ் பண்றது, இப்படி சில விஷயங்களை பண்ணுவாங்க. பாயிண்ட் நம்பர் சிக்ஸ், கால்களோட டைரக்ஷன். ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க கால்கள் எந்த டைரக்ஷன்ல இருக்குங்கிறது கூட அவங்க கவனத்தை வெளிப்படுத்தும். பாயிண்ட் நம்பர் செவன், உண்மையான புன்னகை. ஒரு ஜென்யூன் ஸ்மைல்ல கண்களோட ஓரத்துல சுருக்கங்கள் உருவாகும். பாயிண்ட் நம்பர் எயிட், கை குலுக்குதல். ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்கா கை குலுக்கிறது அவங்களோட நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் வெளிப்படுத்தும். பாயிண்ட் நம்பர் நைன், புருவங்களை உயர்த்துறது. நாம எப்போ நம்ம புருவத்தை திடீர்னு உயர்த்துவோம் ஏதாச்சும் ஆச்சரியமான விஷயத்த கேட்கும்போது. இது ஆச்சரியம் இல்ல ஆர்வத்தை குறிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 10, திறந்த உள்ளங்கை. திறந்த உள்ளங்கை நேர்மை மற்றும் நம்பகத்தன்மையோட அடையாளமா பார்க்கப்படுது. பாயிண்ட் நம்பர் 11, விரல்களை கோபுரம் போல இணைப்பது. சிலர் பேசும்போது தங்களோட விரல்களை கோபுரம் மாதிரி இணைச்சு வச்சு பேசுவாங்க. இது அவங்களோட கான்ஃபிடன்ஸையும் அதிகார உணர்வையும் வெளிப்படுத்துற விதமா இருக்கும். பாயிண்ட் நம்பர் 12, யோசிக்கும் போது மேல பாக்குறது. சில பேர் யோசிக்கும் போது மேல பார்ப்பாங்க. இது அவங்க சில மெசேஜை ஞாபகப்படுத்த ட்ரை பண்றத குறிக்கும். பாயிண்ட் நம்பர் 13, வேகமா கண் இமைக்கிறது. சிலர் பேசும்போது அதிகமாகவும் ரொம்ப வேகமாகவும் கண் இமைப்பாங்க. இது அவங்களோட மன அழுத்தம் இல்லைன்னா பதட்டத்தோட அறிகுறியா இருக்கலாம். பாயிண்ட் நம்பர் 14, தலையை சாய்க்கிறது. தலையை கொஞ்சம் சாய்ச்சி பேசுறவங்க அதிக ஆர்வத்தையும் கவனத்தையும் காட்டுறாங்க. பாயிண்ட் நம்பர் 15, கைகளை பாக்கெட்ல வைக்கிறது. ஒருத்தர் பேசும்போது தன்னோட கையை பேண்ட் பாக்கெட் உள்ள வச்சுக்கிட்டு பேசுவாங்க. அப்படி பேசுறவங்க சில நேரங்கள்ல வெட்கப்படுறாங்கன்னு அர்த்தமா. இல்லைன்னா தன்னம்பிக்கை குறைவா இருக்கிறது கூட இருக்கலாமா. பாயிண்ட் நம்பர் 16, உங்க ஸ்மைலை ஃபாலோ பண்றது. நீங்க சிரிக்கும்போது உங்களுக்கு எதிரில் இருக்கவங்களும் சிரிச்சா அவங்க உங்களோட ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. பாயிண்ட் நம்பர் 17, ஷோல்டர் பொசிஷன். ஒருத்தரோட நிமிர்ந்த தோள்கள் அவங்களோட தன்னம்பிக்கையை காட்டும். அதே போல குனிந்த தோள்கள் சோர்வு அல்லது கவலையை காட்டலாம். பாயிண்ட் நம்பர் 18, அடிக்கடி டைம் பார்க்கறது. ஒருத்தர் அடிக்கடி தன்னோட வாட்ச்ல டைம் பார்த்துட்டே இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப போர் அடிக்கிறதா ஃபீல் பண்ணலாம். இல்லைன்னா ஏதாவது அவசரமா கூட இருக்கலாம். பாயிண்ட் நம்பர் 19, ரொம்ப பக்கத்துல நிக்கிறது. ஒருத்தர் நம்ம கிட்ட ரொம்ப க்ளோஸா நிக்கிறாங்கன்னா அவங்க நம்ம கிட்ட ஆதிக்கம் செலுத்த முயற்சி பண்ணலாம். இல்லைன்னா ரொம்ப நெருக்கத்தை உணரலாம். பாயிண்ட் நம்பர் 20, ஆர்வம் கால்கள்ல நல்லாவே தெரியும். ஒருத்தரோட பாடி உங்களை நோக்கி இருந்தாலும் அவங்க கால்கள் வேற ஒரு டைரக்ஷன்ல இருந்தா அவங்க அங்க இருந்து போக விரும்புறாங்கன்னு அர்த்தம். இந்த பாடி லாங்குவேஜ் சீக்ரெட்ஸ்ல உங்களுக்கு ஆச்சரியமான விஷயம் இருந்தா அது என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.